परमात्मने नमः। ஏழாம் அத்தியாயம் ஞானவிஞ்ஞானயோகம். ஸ்ரீ பகவான் உரைத்தார், பார்த்தா மனத்தை என்னில் செலுத்தி என்னைச் சார்ந்து யோகம் பயின்று ஐயமின்றி என்னை முழுதுமாய் அறிந்திடும் வழிமுறை கேளாய். ஞானத்தை மெய்ஞானத்துடன் முழுமையாகச் சொல்கிறேன். இதை அறிந்த பின் வேறொன்றும் அறிய வேண்டியதில்லையே. பல்லாயிரமாம் மானுடரில் சித்தி பெற முனைவோர் சிலரே, அவருள்ளும் ஒருவனேதான் என்னை உள்ளபடி அறிகிறான். நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இவை எட்டும் என்னுடைய பிரகிருதியின் தோற்றமாம். இந்த பிரகிருதிக்கும் வேறான உலக உயிர்களை தாங்கும் மேலான பிரகிருதியை எனதென அறி மகாபாஹோ. எல்லா உயிர்களுக்கும் இந்த பிரகிருதியே பிறப்பிடமாம். முழு உலகப் படைப்பிற்கும் அழிவிற்கும் ஆதாரம் நானே. என்னை காட்டிலும் மேலானது எதுவுமே இல்லை தனஞ்சயா. நூலில் கோர்த்த மணிகள் போல் வையம் என்னில் கோர்க்கப்பட்டுள்ளது. நீரில் சுவை கதிர்மதியில் ஒளி, வேதத்தில் பிரணவம் விண்ணில் ஒலி. ஆடவரில் ஆளுமையாகவும் இருப்பவன் நானே கௌந்தேயனே. மண்ணில் நறுமணமும் நானே, நெருப்பில் சுடரும் நானே. எல்லா உயிர்களிலும் உயிராய் தவத்தோரின் தவமும் நானே. உயிரினத்தின் அழியாவிதையும் அறிவாளிகளின் அறிவும் ஒளியுடையோரின் ஒளியும் நான் என அறிவாய் பார்த்தனே. ஆசையும் பற்றும் நீங்கிய வலியோரின் வலிமையும் உயிர்களில் தர்மத்தின் முரண்படா ஆசையும் நானே பரதர்ஷபா. சத்வரஜோதமோ குணங்கள் யாவும் என்னில் தோன்றியவையே. அவை என்னில் உள்ளன எனினும் அவற்றுள் நான் இல்லை என்றறி. இந்த உலகம் முழுவதும் முக்குணங்களால் கட்டுண்டு, இவற்றுக்கும் மேலான அழியா என்னை அறிவதில்லையே. தெய்வீக குணங்களால் ஆன என் மாயையை கடப்பதரிது. யார் என்னை சரணடைகிறாரோ அவரே மாயையை கடந்திடுவர்.
உடையோர் மாயையால் ஞானம் பறிக்கப்பட்டோர் அசுர இயல்பை பற்றியோர் இவர்கள் எனைச் சரணடையார். துன்புறுவோர் பொருள் நாடுவோர் அரிய விழைவோர் ஞானியரென நால்வகை நல்வினையாளர்கள் என்னை நாடுகிறார் பரதர்ஷபா. இடையரா யோகம் மாறா பக்தி கொண்ட ஞானியே சிறந்தவன். ஞானிக்கு நான் இனியவன், ஞானியோ எனக்கு இனியவன். நால்வரும் சிறந்தோர் எனினும் ஞானியன் வடிவம் என்பேன். யோகத்தில் நிலைத்திருப்பதனால் உன்னத கதியை அடைகின்றான். பல பிறவிகளின் முடிவில் ஞானி என்னை அடைகின்றான். யாவும் வாசுதேவனே எனும் அத்தகு மகான் அரிதானவன். ஆசையால் ஞானம் பறிகொடுத்தோர் தன்னியல்பினால் தூண்டப்பட்டு அந்தந்த வழிபாட்டினால் பிற தேவதையை நாடுகின்றார். எவ்வெவ்வன்பர் எவ்வெவ்வடிவத்தை ஸ்ரத்தையோடு வணங்குவாரோ அவரவரது ஸ்ரத்தையை அசையாது நிலைக்கச் செய்கின்றேன். ஸ்ரத்தையோடு கூடியவன் அவ்வடிவத்தை ஆராதிக்கிறான். அத்தேவதை மூலமாய் நான் அருள விரும்பியதை அடைகிறான். ஆனால் சிற்றறிவின் பயன்கள் அற்பமாய் முடிந்து போகும். தேவரை நாடுவோர் தேவரையும் என் பக்தர் என்னையும் அடைவர். எனது ஒப்பற்ற அழிவற்ற மேலான தன்மை அறியாமல் தோன்றாத என்னை தோன்றுவதாய் அறிவிலிகள் எண்ணுகின்றார். யோக மாயையால் மூடப்பட்ட எல்லார்க்கும் நான் ஒளிர்வதில்லை. பிறப்பற்ற அழிவற்ற என்னை மூட உலகம் அறிவதில்லை. சென்று விட்ட இருக்கின்ற வருகின்ற உயிர்களை எல்லாம் நான் அறிந்திடுவேன் அர்ஜுனா. என்னை யாரும் அறிந்திடார். விருப்பு வெறுப்பினால் உண்டாகும் இருமை மயக்கத்தால் பாரதா பிறக்கும் பொழுதே அனைத்து உயிர்களும் குழப்பமடையுதே. நற்காரியம் செய்த எவரது பாவம் தீர்ந்தனவோ அவர்கள் இருமை மயக்கம் தீர்ந்து திடமாய் என்னை வழிபடுவர். முதுமை மரணம் இவற்றினின் விடுபட என்னை வழிபடுவோன். அத்யாத்மம் பிரம்மம் முழுதும்
கர்மம் முழுதும் அறிகின்றான். அதிபூதம் அதிதெய்வம் அதியஜ்ஞம் கூடியவனாய் யோகத்தில் மனம் வைத்தென்னை இறக்கும் போதேனும் அறிகின்றான். ஓம் தத்சத். இங்கனம் பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரமாம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த உரையாடல் ஸ்ரீமத் பகவத்கீதை எனும் உபனிஷத்தில் ஞான விஞ்ஞான யோகம் எனும் 7ஆம் அத்தியாயம்